எஸ்ஐஆர் தானே? அவர் ஏன் உட்காந்துருக்காரு கூட? சார் அவர் நான் ஹெல்ப்புக்காக கூப்பிட்டேன். அவர் ஏன் கூப்பிடுறீங்க? இல்ல அவர் என்ன கட்சி? அவர் கட்சி மட்டும் தானே எடுக்கணும். அவர் கட்சியா சார்? அவர் கூப்பிடுங்க. கட்சி இல்ல சார். ஏமா அவர் வந்து சிவகண்டாரு, அவரு சிவகண்டாரு, நீங்க அவரு கூட்டு சேர்த்துக்கிறீங்க, நடந்துக்கிறீங்க சார். இந்த எஸ்ஐஆர் தானே? ஆமா சார். ஆமா. அவர் யாரு சார்? அவர் ஹெல்ப் பண்றதுக்கு அவர் யாருன்னு கேக்குறேன். நான் ஒரு எம்எல்ஏ, என் கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. வீடியோ ஆதாரத்துடன் காரசாரமாக விவாதித்த எம்எல்ஏ. அதான் அவரை கூப்பிடுங்க. சார் நான் தான் கூப்பிட்டேன். அவர் எதுக்கு வந்து அவரே வந்து எடுக்கிறாரு கணக்கு? இல்ல அவரே வந்து அவர் யாரு? இன்னும் யார் கவர்மெண்ட் அனுப்பிக்கிறாங்களா உங்களை? சொன்னாரு. அவரு ஒன்னையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். பாண்டிச்சேரி மாநிலத்துல வாக்காளர்கள் சீர்திருத்த பணிகள் பாத்தீங்கன்னா கடந்த 4ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் அப்படி இருக்கும்போது இது ஆளும் கட்சிக்கு ஆதரவா நடக்குது அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் எம்எல்ஏ அவர்களுடைய காதுக்கு போனதா சொல்லப்படுது. எம்எல்ஏ அவர்களும் இத பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு ஸ்பாட்டுக்கே வந்து பாத்திருக்காரு. அப்போ ஆளும் கட்சியை சேர்ந்த நபரோட இந்த வாக்காளர் சீர்திருத்த பணிகள்ல அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோட பேசியிருக்காரு. அந்த பெண் அதிகாரி கிட்ட ஆளும் கட்சிக்கு ஆதரவான பையோட இருக்கீங்க அண்ட் அந்த நபர் பாத்தீங்கன்னா அந்த ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு ஏஜென்ட் தான், எனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த பணிகள்ல எப்படி நீங்க அவரை இன்க்ளூட் பண்ணுவீங்க? அது எப்படிங்க உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அதிகாரி கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. ஆளும் கட்சிக்கு ஆதரவா இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி இருக்காரு. இந்த பணியை உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வைத்திலிங்கம் எம்பி கோரிக்கை வச்சிருக்காரு. அண்ட் கூடவே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நாங்க சொன்னது என்ன? இந்த வாக்கு திருட்டு நடக்கும், இது ஒருதலை பட்சமா பிஜேபி வந்து இந்த முயற்சி பண்ணுவாங்க, எங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய நபர்களை நீக்குவாங்கன்னு நாங்க சந்தேகப்பட்டது சரியா இருக்குது. இப்ப இதுக்குதான் நாங்க எப்பவே நாங்க இதை வந்து தெளிவுபடுத்துறோம், இதை வந்து முறைப்படுத்தணும். ரெண்டாவது இம்மிடியட்டா இதை நிறுத்திட்டு எல்லா பூத் லெவல் ஏஜென்ட்டையும் இட்டுமோகணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. இல்லன்னா அப்படி இல்லைன்னா நிறுத்துறீங்க நீங்க. என்னன்னா ஒரு நான் சட்டமன்ற உறுப்பினர், நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலே இது நடக்குதுன்னா இல்லாத தொகுதியில எப்படி யார் வாட்ச் பண்ண முடியும்? எப்படி இது நேர்மையா நடக்கும்னு சொல்றீங்க? இதை நான் கூட்டு கேட்கறேன். ஒரு பூத் லெவல் ஆபீசர் அவர் நடுநிலையாரை இட்டு போனோம், நடுநிலையாரே கிடையாது. அவர் வீடியோ ஆதாரம் வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 10 நிமிஷமா எடுத்து வச்சிருக்கேன். அந்த பையன் பாருங்க, அந்த பையன் பாருங்க. சிவகோவிந்த் இந்த பைய வச்சுக்கின்னு அரசியல் பண்றாங்க. நல்லா பாத்து ஒரு பூத் லெவல் ஆபீசர் இந்த பைய எடுத்துன்னு போவாங்களா? இது எப்படி எடுத்துன்னு போலாம்? தேர்தல் துறையோட உண்மையான லட்சணமா இது? தேர்தல் துறையை விலை போராட்சி வந்து இதை எடுத்துன்னு வந்து பண்றாங்க. இது எப்படி பண்றாங்க? இல்ல நாங்க சந்தேகப்பட்டது, எங்க கூட்டணி இந்தியா கூட்டணி சந்தேகப்பட்டது. அது மட்டும் என் ஓட்டை மட்டும் எப்படி கேன்சல் பண்ணுவாங்க? இது என்னது மட்டும் இல்லையா? எங்க வீட்டுல எல்லாருக்கும் இருக்குது, எங்கது மட்டும் இல்லையா? இல்ல இது வந்து நிறுத்தணும். இப்ப இமிடியட்டா நிறுத்திட்டு முறைப்படுத்தி செய்யணும். எல்லாரையும் அறிவிச்சு தெரிவிக்கணும். எங்க போறப்ப நாளை காலையில போறாங்க, இன்னைக்கு ராத்திரியே எங்களுக்கு மெசேஜ் வரணும், எங்க ஏஜென்ட்டுக்கு வரணும். அந்த ஏஜென்ட் வரும்போது 2 நாள்ல முடிக்கணும், நாங்க போய் செய்ய முடியும். ரெண்டாவது இந்த மாதிரி அவங்க வந்து அடுத்தவங்களை வந்து ஒரு நடுநிலையாளன்னு சொல்லி இருக்கக்கூடிய அவங்க ஏஜென்டே கிடையாது. அவங்க எப்படி இட்டுன்னு போறாங்க? எப்படி இட்டுன்னு போறாங்க? நடுநிலையாளர் எப்படி சொல்றாங்க? எப்படி இட்டுன்னு போக முடியும்? அவங்க யாரையுமே இட்டுன்னு போக முடியாது. அவங்க துணைக்கு யாருமே தனியா போனா நம்ம கேட்க போறதே கிடையாது. என் வீட்டு பக்கத்துல இன்னைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறேன், கார்ல உட்கார்ந்த உடனே என்ன இது மாதிரி இவரு உட்கார்ந்து இருக்காரு அந்த வீட்டு உள்ளன்னு பாக்கும்போது 10 நிமிஷம் நான் நிக்கிறேன், பயந்துக்குன்னு வெளியே வரல. அப்புறம் நான் வெளியே கூட்டு அந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா வீடியோ ஆதாரத்தோட தான் வச்சிருக்கேன். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.